ओम शांति। आप सभी छात्रक भी हैं और पात्र भी हैं। जो छात्रक होता है நீங்க எல்லாரும் வந்து ஞானத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்கீங்க. और जो पात्र होता है கேட்கறதுக்கு वो ஆசைப்படுறவங்களாவும் இருக்கீங்க. மற்றும் ஞானத்தை तो आप ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாவும் இருக்கீங்க. बच्चों को सदा ही कैसे बाबा की याद रहे, எப்பவுமே எப்படி பாபாவோட நினைவு परमात्मा पिता कहें, बाबा कहें, तो बेशक हम योग शब्द का प्रयोग करते हैं, हमको योग लगाना है। யோகம் என்ற வார்த்தையை வந்து परंतु अगर संबंध की पहचान है, संबंध है, तो उसको क्या कहेंगे? பாபாவை நினைவு செய்யறதுக்கு யோகம் என்ற வார்த்தையை நம்ம உபயோகம் பண்றோம். ஆனா तो जब योग பல करना है, உறவா இருக்கு. பாபாவுடைய நம்ம உறவை तो உருவாக்கும். एक स्थान पर बैठना है, स्थिर होके बैठना है। யோகம் நினைச்சனா ஒரே இடத்துல कई बार आंखें बंद कर लेते हैं, ஒரே பொசிஷன்ல உட்காரணும், கண்ணை மூடணும், தியானம் பண்ணணும். लेकिन अगर हम संबंध के आधार पर याद ஆனா करेंगे, உறவு என்ற ஆதாரத்துல நம்ம जैसे लौकिक நினைச்சோம் में அப்படின்னா होता है, माता पिता का संबंध रहता है, तो कोई ये बैठ जाए आधा घंटा और कहे मैं अपने माँ बाप को के साथ योग कर रहा हूँ, இப்ப அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா வந்துட்டு 1/2 மணி நேரம் நான் உட்கார்ந்து நினைக்க போறேன் அப்படின்னு நம்ம வந்து பண்ண போறது இல்ல. யோகம் பண்ண या போறேன். कोई कहे मैं अपने टीचर के साथ योग कर रहा हूँ, யாராவது சொல்லலாம், இல்ல என்னோட டீச்சரை நான் நினைவு செய்றேன் அப்படின்னு சொல்லலாம். होगा ऐसे? तो अगर जब உருவாக்க स्मरण முடியுமா? आया कि मैं आत्मा हूँ உங்களுக்கு எது நினைவு வந்துருச்சு அப்படின்னா நான் ஆத்மா. और मेरा पिता माता पिता परम पिता है, जिनको हम शिव बाबा कहते हैं, ஸோ என்னுடைய பரம்பிதா तो योग शब्द तो नहीं प्रयोग करेंगे ना, அப்ப யோகம்ன்ற और வார்த்தை बैठने की तो बात नहीं है, உட்காரக்கூடிய चलते फिरते कार्य व्यवहार करते संबंध की याद रहती है। तो हमको भी इस जन्म में அப்போ பாபாவுடைய உறவு வந்து நம்ம எல்லா காரியங்களும் செய்யும் போது நம்ம परम पिता परमात्मा से हमारा क्या संबंध है, பரமாத்மாவோட நம்ம என்ன जो கனெக்ஷன், संबंध अविनाशी है, என்ன உறவு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து कभी भी विनाश नहीं होता, कभी भी अंत नहीं है उस संबंध का, எப்பவுமே அந்த உறவுக்கு வந்துட்டு அழிவே परमात्मा இருக்காது. के साथ अविनाशी सदा काल का संबंध है ही है। हम लोग जन्म मरण में आते आते देहभान में, देह अभिमान में आ जाते हैं, तो हमारा परमात्मा से संबंध टूट जाता है, स्मृति நம்ம வந்து காரியங்கள் செஞ்சு செஞ்சு நம்ம தேக அபிமானத்துல வந்துடுறோம். अब फिर से हमें பரமாத்மாவை पहचान மறந்துடுறோம். मिलती है, நம்மளுக்கு இப்ப மீண்டும் पहचान அந்த मिलती நினைவு है, கிடைச்சிருக்கு, அறிமுகம் तो கிடைச்சிருக்கு. अंदर ही अंदर स्वतः ही உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அதை வந்து ஆழமா வந்துட்டு माता है, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா तो இருக்கு, संबंध के அவருடைய आधार தந்தையா पर இருக்காரு அப்படின்னு நினைவு நம்மளுக்கு இருக்கும். वो स्मृति कहें याद कहें, वो दिन भर रहनी चाहिए। ஸோ இந்த நினைவு, இந்த उறவு வந்து நம்மளுக்கு முழு काल उठते हैं, हाँ लौकिक में भी पहले माँ बाप के पास जाएंगे, हर एक अपनी अपनी तरह से, कोई नमस्ते कहते हैं, कोई राम राम कहते हैं, हम लोग ओम शांति யாராவது பக்தியில வந்து எழுந்துக்கிறாங்க அப்படின்னா ராம் ராம் சொல்லுவாங்க. माँ बाप के पास जाते हैं ना सवेरे सवेरे, நம்ம வந்து காலையில பாபா கிட்ட போறோம். आशीर्वाद கீழ இருக்கிறவங்க பண்றது இல்ல. उनकी शुभकामनाओं के लिए जाते हैं। इसी तरह से ही जब हम उठते हैं, पहले पहले जैसे ही आँख खुलती है, बाबा आप हमारे माता पिता हो, तो वो जो संबंध है, न केवल याद पर उसका प्यार, எந்த உறவா पिता के साथ நம்மளுக்கு வந்து அன்பு இருக்கணும். हमेशा अपने खून का, अपने वर्ष
நம்மளுடைய குலத்தினுடைய நம்மளுடைய पिता मुझे बात पे खुशी சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கணும். सबसे पहले तो प्यार ही मिलता है कहेंगे, परंतु उसके साथ साथ प्यार के साथ साथ जो हमारा अंगीकार है, हमारा वर्षा है, वो भी मिलता है। तो ऐसे जब उठते हैं सवेरे एकदम நம்மளுக்கு வந்து அந்த அன்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். कि हम माता पिता के सामने हैं। பாபாக்கு முன்னாடி நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த बेशक हम कहेंगे मन की கிடைக்கும். एकाग्रता, बुद्धि का कनेक्शन बाबा के साथ है, परंतु अंदर में याद जो है ஸோ பாபாவுடைய நினைவு நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து இருக்கணும். तो माता पिता में यही बच्चे के प्रति भावना होती है कि उसको अच्छी शिक्षा मिले। ஸோ अम्मा அப்பாக்கு எப்பவுமே குழந்தைங்க மேல நல்ல படிப்பு जैसे ही बच्चा அப்படின்னு ஒரு बचपन ஆசை में இருக்கும். माँ बाप अच्छे संस्कार बने, நல்ல உறவுகள் வந்து நல்ல சம்ஸ்காரங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து விரும்புவாங்க. இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருந்து அவங்க கத்து टीचर नहीं सिखाएगा। டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம். अगर गुरुकुल में भेजते थे पहले बच्चे சம்ஸ்காரங்கள் கத்துக்கிறது. तो भी वो अलग तरह की शिक्षा होती थी। तो एक तरह से माता पिता भी शिक्षक है ना। ஸோ அம்மா அப்பா வந்து सभी को याद ஒரு होगा படிப்பு சொல்லிக் கொடுக்கிறவங்களா இருக்காங்க. नाना नानी दादा दादी माता पिता ने छोटी छोटी बातें अच्छी सिखाई हैं। वो उस समय तो इतना ध्यान में नहीं आता है, हम इसलिए करते हैं कि हमें करना ही है, लेकिन जैसे जैसे हम जीवन में आगे बढ़ते ஸோ हैं உங்களுக்கு தெரியும் உங்க வீட்ல வந்துட்டு அம்மா அப்பா எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. उसके बाद फिर आता है कि टीचर के पास जाए, दोनों तरह से तैयार करे, अपनी जीवन को भी कैसे चलाना है और कमाई भी कैसे ஸோ करनी நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும் மற்றும் எப்படி வந்து வாழ்க்கையை இது பண்ணணும் है। तो அப்படி बाबा ही फिर टीचर है, राइट। कितना मन में प्यार आता है जब मुरली सुनते हैं, ஸோ பாபா தான் நம்ம டீச்சர் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு அன்பு வருது பாபா மேல. ஏன்னா मेरा बाप டீச்சர்ன்ற ரூபத்துல நம்மளுக்கு टीचर சொல்லிக் रूप में கொடுக்குறாரு. पढ़ाता है, कितना प्यार से पढ़ाता है। तो हमें क्या करना है, बहुत ध्यान से पढ़ना है। इतनी मुरली होती है, इतना एक एक शब्द उसमें शिक्षा भरी हुई है। हम अपना फिर मनन करने के लिए, धारणा करने के लिए, दिन भर अटेंशन रखने के लिए, अभ्यास क्या करना है उसके लिए நம்ம என்ன பயிற்சி பண்ணணும் முழு நாளும் அப்படின்லாம் நம்ம வந்து கவனத்துல வைக்கணும். அது பாபாவும் நம்மளுக்கு கவனம் हमारी शिक्षा கொடுக்குறாரு. के द्वारा टीचर பாபாவின் மூலமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. फिर आज्ञाएं क्या है, என்ன क्या करना चाहिए, क्या गलत நம்மளுடைய கடமைகள் என்னென்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், क्या सही है, எது கரெக்ட், எது தப்பு, वो सदगुरु பாபா से நம்மளுக்கு வந்து சத்குரு வந்து கொடுக்குறாரு அந்த விஷயங்கள். श्रीमत कहें, ऐसी मार्ग से श्रेष्ठ कर्म होता रहे हमारा, कोई बंधन न बने, कोई ऐसा कर्म न हो நம்மகிட்ட எந்த ஒரு கர்மமும் தப்பான கர்மம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பந்தனமும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து हिसाब किताब बने बने हिसाब சத்குரு किताब என்ற बने। ரூபத்துல நம்மளுக்கு வந்துட்டு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. तो वो भी हम सदगुरु बाप से ले लेते हैं और फिर हमको दिन भर कभी बाबा को साथी बनाकर, அப்புறம் முழு நாளும் நம்ம பாபா வந்து करण करावन हार बनाकर, कभी पालनहार துணைவராக இருந்து நம்மள வந்து பாலனை செய்யக்கூடியவரா भिन्न भिन्न संबंधों से ஒவ்வொரு भिन्न भिन्न உறவுகள்லையும் வந்து संस्कारों விதவிதமான உறவுகள்ல பாபாவை நம்ம வந்து கூட வச்சுக்கணும். ये कोशिश करनी चाहिए
இந்த முயற்சி நம்ம பண்ணணும். எந்த காரியம் செஞ்சாலும் आधा मिनट भी 3 से 5 मिनट नहीं कह रही, 1/2 மணி आधा நேரம் मिनट இல்ல, அது 5 நிமிஷம் அப்படிலாம் தேவையில்ல. 1/2 நிமிஷம் நம்ம வந்து பாபாவ நினைச்சு அதுக்கப்புறம் அந்த कुछ காரியத்த भी करो। செய்யுங்க. எது செஞ்சாலும் சரி. भोजन बनाते हैं, சாப்பாடு செய்றீங்களோ சொல்லோ, டீ பண்றீங்களோ, என்ன பண்ணீங்கனாலும் पहले बाबा को याद करो, तो बाबा को ஃபர்ஸ்ட் याद பாபாவ करने நினைங்க. से बाबा का आह्वान होता है। பாபாவ நினைக்கும்போது நம்மளுக்கு तो வந்துட்டு उस आह्वान में जैसे कि बाबा की छत्र छाया के साथ हम लोग छत्र छाया में ही रहकर सब कुछ कर रहे हैं। பாபாவுடைய குடைநிழல்ல இருந்து நம்ம எல்லா காரியமும் செய்வோம். भोजन खाते समय भी बाबा को साथी बनाओ। சாப்பாடு சாப்பிடும்போது கூட பாபாவ வந்துட்டு நீங்க சாத்தியா जब दिन भर का कर्म வச்சுக்கோங்க. कार्य व्यवहार पूरा हो, संध्या का समय शुरू होता है, तो अपना सारे दिन का हिसाब किताब समेट कर बाबा के साथ बैठते हैं। अपना पूरा जो பக்தியில கூட வந்து ஈவினிங் எல்லாமே வந்துட்டு பக்தியில கூட வந்து சாயங்காலம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க பூஜையில வந்து உட்கார்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது कितनी அப்படி बार பக்தியில चिड़चिड़ापन கூட வந்து आता है, சொல்றாங்க. என்ன நடந்துச்சு कितनी बार मन में கடவுள் आता கிட்ட है। சொல்றாங்க. यही माया है ना आजकल की। இதுதான் மாயா இருக்கு நம்மளுக்கு. இப்ப இருக்க காலகட்டம் नहीं, हम शांत என்ன रहे, கோபம் வருது, என்னது நம்ம எப்படி அமைதியா இருக்கணும், अंतर्मुखी भी रहे, बहुत நம்ம வந்து आनंद में भी உள்நோக்கு रहे, முகமா இருக்கணும், उमंग उत्साह में भी रहे, ஊக்கம் ऐसा உற்சாகத்திலும் अच्छा இருக்கணும். चित्र हम நம்ம நல்ல ஒரு बाबा சாயம் के सामने रखते हैं, பாபாக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். तो हमारा बाबा फिर धर्मराज भी है ना। பாபா நம்மளுக்கு தர்மராஜாவும் இருக்கு. धर्मराज अपने तरह का हिसाब रखते, किसी को दुख नहीं दिया, துக்கம் கொடுக்கக்கூடாது, किसी के प्रति निंदा துக்கம் नहीं கொடுக்கக்கூடாது, गए, समय व्यर्थ नहीं किया, संकल्प व्यर्थ नहीं किए। एक अच्छी रिपोर्ट बाबा को दिखाएं हम, ஸோ நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து धर्मराज बाबा भी खुश होते हैं அப்ப कि தர்மராஜ் मेरा बच्चा வந்து तो बहुत சந்தோஷம் अच्छा है, அடையிடுவாரு. இவங்க வந்து ரொம்ப நல்ல லாயக்கான कुछ குழந்தைகள் न कुछ सौगात இருப்பாரு. देते हैं, बोनस देते பாபா हैं। நம்மளுக்கு வந்து போனஸ் கொடுப்பாரு. उस आधार से फिर हमारा दूसरा दिन भी अच्छा गुजरता है। அப்ப நம்ம ऐसे दिन வந்து நல்லா प्रतिदिन நடக்குது. बाबा के इन संबंधों का सुख, प्यार, शिक्षाएं लेते हुए हम अपनी जीवन व्यतीत करते हैं, तो कितना अच्छा लगता है। जैसे कोई बिजनेस वाला है, सारा प्रॉफिट शाम को लेके आता है, खुशी யாராவது ஒரு होती है। பிசினஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முழு நாளுடைய ப்ராஃபிட் इसी तरह से हम लोगों की पूरी अभिलाषी कमाई, जन्म जन्मांतर की कमाई, நம்மளும் வந்துட்டு जब वो प्राप्ति நம்ம होती வந்து है இந்த तो बहुत இதனுடைய आनंद आता है। நம்ம வந்து பாபா மூலமா சம்பாரிச்சுட்டு இருக்கோம். तो रात को जब सोते हैं संतुष्ट हो, बाबा அப்ப का நம்ம स्मरण வந்துட்டு करते हुए, பாபா கிட்ட இருந்து நம்ம தூங்க ரொம்ப சந்தோஷமா தூங்கணும். बाबा की याद में எல்லாத்தையும் பாபா கிட்ட குடுத்துட்டு, जो शरीर को विश्राम की जरूरत है वो करके फिर हर्षित होते, उमंग उत्साह से प्रातःकाल अमृत वेले उठते हैं। तो इसलिए अपनी इस जीवन की दिनचर्या पोता मेल सब रखते हुए हमको सदा एक रस ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து பாபாவ வந்து ओम शांति। பாபாவுடைய மடியில எல்லாத்தையும் நம்ம குடுத்துட்டு நம்ம பாபாவோட மடியில தூங்கணும். பாபாவோட கிட்ட நம்ம சாட் வச்சுட்டு தூங்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்மளுடைய